நேற்றைய தினம் ஆசிரியர் அதிபர்களில் சுவைநலிவு போராட்டத்தினால் முழு இலங்கையிலேயும் பாடசாலை மூடப்பட்டது. அதோட எங்களோட கோரிக்கைகள் முன் வச்சு நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் கண்டம் அரசு போலீஸை பாவிச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அடித்ததுக்கு எதிராகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பாடசாலைகளில் சுவைநலிவு போடுறதுக்கு தீர்மானிச்சிருந்தோம். இப்போ இன்றைய தினம் பாடசாலை கல்விக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசு. நாங்கள் பெற்றோருக்கு சொல்வோம். ஏன்னா நேற்றைய தினம் இந்த ஜனநாயக ரீதியாக செஞ்ச ஆர்ப்பாட்டத்துக்கு ஆசிரியர்களுக்கு அடித்து 2 ஆசிரியர் கண்ணுக்கு சிகிச்சை நடந்திருக்குது. கண் ஆசிரியர் கொழும்பில், ஏனையவர்கள் அவங்க சிகிச்சை எடுத்திருக்கிறாங்க வேறு ஆஸ்பத்திரிகளில். அப்படி ஆசிரியர்களுக்கு அடித்ததுக்கு எதிராகத்தான் இன்று இந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு பொறுப்பு கூறன்னு அவங்க தான். இந்த 2 நாளும் நாங்கள் போராட்டம் செஞ்சு நாளைய தினம் நாங்கள் பாடசாலைகளுக்கு சேவைக்கு போக தான் எல்லா செயல்பாடும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அது எங்களோட தீர்மானம். அடுத்த கட்ட செயல்பாடு நாளைய தினம் ஆசிரியர்கள் தொழிற்சங்க ஒன்றியம் சேர்ந்து பேசி நாங்கள் தீர்மானித்து நாங்கள் அறிவிப்போம். அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்று பந்துல குணவர்தன அமைச்சர் சொல்லியிருக்கிறது என்னது, ஆசிரியர் அதிபர்களுக்கு சம்பளம் அதிகரிச்சிருக்கிறோம். நாங்கள் 2022 நாங்கள் சம்பளம் அதிகரித்தோம். 2023 10,000 ரூபா கொடுத்தோம். இதுவெல்லாம் பொய் கதைகள். எங்கள்கிட்ட சம்பளத்தை அதிகரிக்க சொல்லி சுபோதனி கமிட்டியால் வந்த யோசனை முன் வச்சு 2021 8ஆம் மாதம் 10ஆம் தேதி அமைச்சரவை குழு, அந்த அமைச்சரவையில் இருந்தது டலசலா பெரும, மஹிந்த அமரவீர, பிரசன்ன ரணதுங்க, விமல் வீரவாச. அந்த அமைச்சரவைகள் 4 பேர் தான் தீர்மானிச்சது சுபோதனி குழுவில் யோசனையில் ஒரு கட்டம் கொடுக்கறதுக்கு. அடுத்த 2 கட்டத்தில் தான் நாங்கள் கேட்குறோம். இது ஜனநாயக ரீதியான கோரிக்கை. முன்வச்ச அமைச்சரவை பத்திரத்தால் முன்வச்ச கோரிக்கை. நாங்கள் அதை தான் கேட்குறோம். அந்த செயல்பாடுகள் நாங்கள் கொடுக்க இயலாது. அது இல்லை. அதோடு அவர் சொல்லியிருக்க மற்ற காரணம் தான் நாளைய தினம் எல்லா ஆசிரியர்களும் போய் வேலைக்கு போக சொல்லி அவர் சொல்கிறார். அவர் கேட்டனால நாங்கள் போகிறது இல்லை. நாங்கள் தீர்மானித்த தினத்தில் செயல்பாடு முடிஞ்சனால நாங்கள் பாடசாலைகளுக்கு போகிறோம். அவங்க சொன்னாலும் நாங்கள் போகிறது இல்லைன்னா முதலாவது சொல்ல வேண்டும். அதனால் அடுத்ததாக நாங்கள் காரணம் ஜனாதிபதி அவர்கள் இன்று கண்டியில் போயிட்டு சொல்லிய காரணம், இந்த கல்வியை அத்தியாவசிய சேவையாக மாற்ற போகிறாங்களாம். இந்த பாடசாலை ஆசிரியர்கள் 1.5 மணி நேரம் பாடசாலையில் சமர்ப்பிக்க இல்லாட்டி பாடசாலை சேவை அத்தியாவசிய சேவை ஆக்குறதா இருந்தால் முதலாவது பாடசாலைகளுக்கு அத்தியாவசியமான வளங்கள் வழங்க வேண்டும். பாடசாலை மாணவர்களுக்கு சாப்பாடு இல்லை, பொருட்கள் இல்லை. அடுத்தது பெற்றோர் மத்தியில் கல்வி சுமை, அவங்களுக்கு தேவையானது கொடுத்து அந்த முக்கியத்தை பார்க்காம இதை அத்தியாவசிய சேவை மாற்றுறேன்னு சொல்கிறது சும்மா கேவலமான கதை. எங்களை பாயம் காட்டுறதுக்கு அப்படி சொல்கிறதா இருந்தால் அது ஒரு நாள் நடக்க போகிறது இல்லை. நாங்கள் சொல்கிறோம், எங்களோட செயல்பாடுகளை நிறுத்துறதா இருந்தால் செய்ய வேண்டும். எங்களோட கோரிக்கைகளை கொடுக்கறதை தவிர வேறு எப்படி பயன்படுத்தி செயல்பட இயலாதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதோட ஜனாதிபதி சந்திப்பில் நடந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் காணுறோம். அவங்க சொல்கிறது சிங்கள ஆசிரியர்கள் மட்டும்தான் இது செஞ்சுருக்கிறாங்க, மற்றவங்க யாரும் இது நடந்தில்லைங்கிறது சும்மா தமிழ் ஆட்கள் செய்யாத மாதிரி ஒரு கதை ஒன்று செய்கிறாங்க. இது பிழையான கதை, தவறான கதை ஒன்று. இந்த செயல்பாட்டில் முழு இலங்கையிலையும் வடக்கு கிழக்கு உட்பட முழு இலங்கையிலையும் ஆசிரியர்கள் ஒத்துமொத்தமாக செஞ்ச ஒரு செயல்பாடு தான் இது. இன்றைய தினமும் அப்படி தான் அது நடந்தது தவிர வேறொன்று. நாங்கள் இப்போ பேசுகிறது மட்டக்களப்பில் தான் பேசுவோம். அதனால் இந்த செயல்பாடு முழு இலங்கையில் நடந்த செயல்பாடு. இப்படி பிரிவினையை உருவாக்குறதுக்கான ஜனாதிபதி செயலகத்தால் இப்படி செய்வது அது ஒரு கேவலமான செயல்பாடாக தான் நாங்கள் காண்றோம். அதனால் நாங்கள் சொல்கிறோம், எங்களோட செயல்பாடு நாங்கள் முன்னெடுப்போம். இந்த செயல்பாடுகள் நிறுத்துறதுக்கேலும் எங்களுக்கு எங்களோட கோரிக்கைகள் முன் வச்சா மட்டும்தான். அதோடு நாங்கள் சொல்கிறோம், இப்போ ஜனாதிபதி சொல்கிற கதை என்ன சொன்னால் இதை இந்த வருஷம் கொடுக்க இயலாது. இதுக்கு எங்களோட செயல்பாடுக்கு அவசியம் 46 பில்லியன்ட்டு கல்வி அமைச்சியாலே கணக்கு பார்த்துருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த காசை கொடுக்குறதுக்கு காசு இல்லை. ஜனாதிபதிக்கு காசு 875 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அதுக்கு காசு இருக்குது. அப்படி நடக்குது. அதனால் அவங்க காட்டணும். அவங்க முதலாவது அவங்க காட்டணுமே, ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், எங்களோட கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்ற வகையில் எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் முன்னெடுப்போம்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம்.